இவன் தூங்கிட்டான். நான் படுத்திருக்கேன். எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. சரி நான் கனவு வேற மாரி நான் சரி நம்ம நல்லா இருக்கோம், சினிமாலாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி கனவு வந்துகிட்டே இருக்கு. யாரோ ட்ரைசிக்கிள போட்டு நல்லா அப்படி ஆட்டுறாங்க ப்ரோ. நல்லா வெளிய நிக்குது, ஆட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் நினைச்சேன் சரி ஹரியானா ஏரியா நெறைய திருடங்க இருப்பாங்கன்னு சொல்லி ட்ரைசிக்கிள திருட போறாங்கன்னு நினைச்சு, அப்ப நெறைய பொருள் இருக்கும். இன்னும் ட்ரெஸ் எல்லாம் நெறைய இருக்கும். முக்கியமான திங்ஸ் நெறைய இருந்துச்சு. லேப்டாப்லாம் இருந்துச்சு. போச்சு திருட போறாங்கன்னு சொல்லி ஏன்னா நான் பயத்துல இருக்கனால தூங்கிட்டேன். என்ன ஆனாலும் அந்த போர்வையை நீ எடுத்துறாத அருண். நீ பாட்டுல தூங்கு. நாளைக்கு காலைல கோயிலுக்கு போயிட்டு ஏதாச்சும் சொல்லிக்கலாம்னு சொல்லி எனக்கு படபடன்னு இருக்கு. நான் அப்படியே தூங்கிட்டேன். அது அந்த சம்பவத்துல இருந்து நான் மீளவே இல்லை. ஏன்னா 2 கண்ணால நான் பார்த்ததுனால வந்து அது அப்படியே அந்த ஷேடோ உண்மையிலேயே போச்சு ப்ரோ. அது எப்படி இவனுக்கு தெரியல இவன் செல்லு தொலைஞ்சு போனது. இவன் செல்லு தொலைஞ்சு போச்சு அன்னைக்கு நைட்டு. யூரின் போயிட்டு வரும்போது செல்லு தொலைஞ்சிருச்சு. நான் மேபி ஓடி வந்ததுனாலயே எனக்கு எப்படின்னு தெரியல. செல்லு கீழ விழுந்துருச்சு. போய் கிடைக்கவே இல்ல. இல்ல இருங்க செல்லு தொலைஞ்சிருச்சு. நான் படுத்தே கிடக்கேன். ட்ரைசிக்கிள் நல்லா அப்படி ஆட்டுற சத்தம் கேட்குது. போச்சுரா திருடுறாங்கன்னு சொல்லி எனக்கு பக்கு பக்குன்னு வேற பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வெளியே போனா நம்மளை கொன்றுவாங்க. அந்த பயம் உள்ளுக்குள்ள இருக்கு. இன்னொன்னு பேய் வேற சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு யாரோ சிரிக்கிற மாதிரி வளையல் சத்தம் வேற கேட்டுக்கிட்டே இருக்கு. கொள்ளு சத்தம் கேட்குது. சரி லேடிஸ் யாரோ வந்து திருடுறாங்க போல நினைச்சு நான் நினைச்சுக்கிட்டு படுத்திருக்கேன் ப்ரோ. இப்படி எந்திரிக்க ட்ரை பண்றேன். என்னால எந்திரிக்க முடியல. யாரோ என் கழுத்தை போட்டு உண்மையிலே அமுக்குறாங்க ப்ரோ. நான் பொய் சொல்லல. நான் முஸ்லீம். நான் வந்து அல்லாஹ் மேல மட்டும் தான் நம்பிக்கை வச்சிருக்கேன். ஆனா யாரோ என் கழுத்தை போட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அமுக்குறாங்க. நான் மாப்பிள்ளன்றே வாய்ஸே வரல ப்ரோ. எனக்கு உண்மையிலே வாய்ஸ் வரல.